ஒரு காட்டில் 2 தலைங்கள் இருக்க பறவை ஒன்று வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த பறவை ஒரு மரத்தில் ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த பறவையோட அந்த 2 தலைங்களும் ஒரு சொல்கிறத இன்னொன்று கேட்காது. ஒன்றுக்கு ஒன்று நேர்மாறாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். இதனால் பாதிக்கப்படுறது என்னமோ அந்த ஒரே ஒரு உடம்பு தான். ஆனால் பிரச்சனை பண்ணுறது என்னமோ அந்த 2 தலைங்களும் தான். இப்படியே கொஞ்சம் நாட்கள் போய்கிட்டு இருக்கப்ப அந்த ஒரு தலை என்ன பண்ணுச்சுன்னா, போகிற வழியில் ஒரு அருமையான பழத்தை கண்டுபிடிச்சிச்சு. அந்த பழத்தை அது எடுத்து வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அது ரொம்ப ருசியாக இருந்தது. அப்போ அந்த இன்னொரு தலை எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடேன் அப்படின்னு சொன்னுச்சு. எப்படினாலும் ஒரே வயிற்றுக்கு தான் போகுது, நான் சாப்பிட்டுக்கிறேன். எப்படி நான் இங்கிட்டு திரும்ப தானே நீ சாப்பிட முடியும், என் சைடு தான் இது இருக்குது, அதனால் அதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அது சாப்பிட்டுச்சு. அது வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்போ இன்னொரு தலைக்கு பயங்கர கோபம் வந்து அலைஞ்சு திரிஞ்சு ஒரு மரத்தில் இருந்த பழத்தை சாப்பிட்டுச்சு. ஆனால் அது விஷப்பழம். அப்போ இன்னொரு தலை சொன்னிச்சு, அது விஷப்பழம் மாதிரி இருக்குது, இதை சாப்பிடாத வேணாம் அப்படின்னு. ஆனால் அந்த இன்னொரு தலை கேட்காம அது பாட்டுக்கு வேக 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 வேகமாக நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. தலைக்கு பக்கத்துலேருந்து எல்லா பழத்தையும் அது சாப்பிட்ருச்சு. அது ஒரு விஷப்பழம். அது தெரியாமல் அது நல்லா சாப்பிட்டுட்டு போகிற வழியில் அப்படியே மயங்கி மயங்கி விழுந்துச்சு. அப்போ அங்கேருந்து ஒரு பறவை, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் அப்படி விழுகிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அவங்க நடந்ததை சொல்லிக்கிட்டே மயங்கி விழுந்தாங்க. அப்போ அந்த பறவை சொன்னிச்சு, ஐயோ அது விஷமரமாச்சே, அதில் இருக்க பழத்தை ஏன் சாப்பிட்டீங்க அப்படின்னு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்க மயங்கி விழுந்து இறந்து போயிட்டாங்க. 2 தலைகளும் ஒற்றுமை இல்லாமல் செஞ்ச செயல்னால அந்த உடம்பும் சேர்ந்து அழிஞ்சு போச்சு.